நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதில் திடீர் மாற்றம், முக்கிய உத்தரவு, குட் நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான செய்திகள், உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன வகையான அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது? இந்த மாற்றத்தின் மூலமாக முன்பு இருந்த நடைமுறையில் புதிய விதிமுறைகள் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பல்வேறு அரசு துறைகள், அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய பணப்பலன்கள், கூடுதல் நிதி உதவிகள், புதிய திட்டங்கள், புதிய விதிமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் அது சம்பந்தமான அரசாணைகள் பற்றிய உத்தரவுகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு நிதித்துறை ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஓய்வூதியர் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலருக்கு அனுமதித்து அரசாணை வெளியீடு. இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களுக்கு என்ன நன்மை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். குடும்ப பாதுகாப்பு நிதி என்றால் என்ன? பொதுவாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி, ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதாவது ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பங்களுக்கு உடனடியாக நிதி உதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்படும். இதற்காக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து மாதம் 150 ரூபாய் பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது. குடும்ப பாதுகாப்பு நிதியினுடைய பழைய முறை. இதில் சிக்கல் என்னவென்றால், ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அந்த விண்ணப்பத்தை சென்னையில் இருக்கும் ஓய்வூதிய இயக்குனருக்கு அனுப்ப வேண்டும். அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதி உதவி கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியதாரர்களுடைய கோரிக்கை இதற்கு காலதாமதம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என தொடர்ந்து புகார்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்திடமிருந்து வந்தது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் உடனடியாக அவர்களின் குடும்பத்திற்கு குடும்ப பாதுகாப்பு நிதி கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. தமிழக அரசின் முக்கிய அரசாணை. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முக்கிய அரசாணையை வெளியிட்டது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய அரசாணை ஜிஓ 267 படி இனி அலைச்சல் இருக்காது மற்றும் தாமதம் இருக்காது. பென்ஷனர் குடும்பத்திற்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைக்கும். குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரம். அதாவது வெளியிடப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் இனிமேல் குடும்ப பாதுகாப்பு நிதி கோரிக்கை அனைத்தும் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் சென்னை ஓய்வூதிய பட்டுவாடா அதிகாரி, மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் துணை கருவூல அதிகாரிகளுக்கே இந்த தொகையை வழங்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வெளிமாநில ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நடைமுறை. அதே நேரம் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறை, அதாவது சென்னை கருவூலம் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தினுடைய நோக்கம், தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக 1/1/1997 முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக முன்பு பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற குடும்ப பாதுகாப்பு நிதி சென்னை உள்ள கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த விதிமுறையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இனிமேல் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் சென்னை ஓய்வூதிய பட்டுவாடா அதிகாரிகள், மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் துணை கருவூல அதிகாரிகளுக்கே இந்த தொகையை வழங்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வெளிமாநிலங்களில் பணிபுரியக்கூடிய தமிழக அரசு ஓய்வூதியதாரர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய நடைமுறை, அதாவது சென்னை கருவூலம் மற்றும் கணக்குகள் இயக்குநர்கள் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, உத்தரவுகள் பற்றி, புதிய விதிமுறைகள், நடைமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறு இது சார்ந்த கூடுதல் வருங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.